வடமாகாண சபையின் 53வது அமர்வு வடமாகாண சபை தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தலைமையில் இன்று நடைபெற்றது. தமிழக தேர்தலில் வெற்றி பெற்ற ஜெயலலிதா ஜெயராமுக்கு வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் இதன்போது வாழ்த்து தெரிவித்தார். செல்வி ஜெயலலிதா ஜெயராம் அவர்கள் தமிழகத்தில் முதலமைச்சராக 6வது முறையாக பதவியேற்றுள்ளார். அங்குள்ள மக்கள் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டமையே அவரின் இந்த வெற்றி. நமது அரசியல், சமூக, பொருளாதார அபிலாஷைகளை நாங்கள் வென்றெடுக்க உறுதியான துணையாக இருப்பார் என்பது எமது எதிர்பார்ப்பு. லட்சத்திற்கும் மேலான புலம்பெயர் தமிழர்கள் தமிழ்நாடு 33 வருட காலமாக பார்த்து பராமரித்து வருவது எமது மனப்பூர்வமான நன்றி அறிதலுக்கு உரியது. லட்சத்திற்கும் அதிகமான ராணுவத்தினர் இன்றும் எம்மிடையே வடகிழக்கு மாகாணங்களில் முகாமிட்டுள்ளார்கள். இந்திய அரசாங்கத்துக்கு எடுத்துக் கூறக்கூடிய ஒரே தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மட்டுமே. அவரின் அரசாங்கத்துடன் கிட்டிய தொடர்பாடல்களை வைத்துக் கொள்வதற்கும் விரும்புகின்றது. ஜெயலலிதாவிற்கு வாழ்த்து சொல்வது சரி, அது பிரச்சனை இல்லை. இலங்கையில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக 130 பேர் இறந்துள்ளனர். பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பக்கத்து வீட்டில் உள்ள ஜெயலலிதாவிற்கு வாழ்த்து சொல்லும் அவருக்கு ஏன் இது தெரியவில்லை? வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன செய்தி சொல்ல போகின்றார்? ஜெயலலிதா அவர்களுடைய வெற்றியை பாராட்ட வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதே சமகாலத்திலே நாங்கள் வாழுகிற எங்களுடைய இந்த நாட்டிலே நடந்த பேரிடரின் காரணமாக நிறைய பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நிறைய பொதுமக்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். நிறைய பொதுமக்கள் இன்றைக்கும் நிற்கதியாக பல முகாம்களிலே தங்கியிருக்கிறார்கள். இலங்கையில் நடைபெற்ற காரணமாக பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் வருத்தத்தையும் இந்த சபையிலே நான் முன்மொழிகிறேன். அபிவிருத்தி தொடர்பாக கௌரவ ஆளுநர் அவர்களால் கூட்டப்பட்ட கூட்டங்கள் தொடர்பில் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்ற விடயத்தை எங்களுடைய அவைத்தலைவர் நீங்கள் அறிவினீர்களா அல்லது இதுக்கு பொருத்தமான நீங்க உத்தியோகமாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற யாராவது அறிவித்திருக்கின்றார்களா? இந்த விடயங்கள் சம்பந்தமாக நிச்சயமாக இந்த உயரிய சபையிலே எங்களுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு தெளிவான முடிவு வேணும். ஆளுநரையும் மாகாண சபையையும் மோதவிட்டு பார்ப்பதில் அவர்களுக்கு என்ன லாபம் இருக்க போகின்றது? ஆளுநர் தலைமையில் இடம்பெற்ற யாழ் மாநகர அபிவிருத்தி கூட்டம் தொடர்பில் வடமாகாண சபை உறுப்பினர்கள் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. கௌரவ ஆளுநர் அவர்கள் கொழும்பிலே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார் என்று செய்திகள் வந்திருந்தது. ஒரு சிடியை கௌரவ அவைத்தலைவர் அவர்களிடம் அவர் கையளித்திருக்கிறார். அவர் சொல்ல வந்த விடயங்களிலே சமஷ்டியை பற்றி அவர் விமர்சித்திருக்கிறார். சமஷ்டியை பற்றி வடக்கு மாகாண சபை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது என்றால் ஒரு ஆளுநர் சமஷ்டியை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை.